விசாரிச்சிருக்காரு. விசாரித்த உடனே அவள் ஒன்றுமே சொல்ல முடியல. என்ன பண்ண என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி கீழே வீட்டில் இருந்தவன் என்னை அப்படி இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்னை கூட்டிகிட்டு போயிட்டான், என்ன தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு இவ சொல்லியிருக்கு. அதாவது போனது நீ தான், ஆனால் அவன் சொன்னது தூக்கிட்டு போயிட்டான் என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே கிடந்திருக்கா. கிடந்த உடனே இவர் அதாவது வெளியே சொன்னால் அசிங்கம், கூட்டிகிட்டு போய் இத்தனை பேர் 4 பேர் போயிருக்கானுங்க அப்படிங்கிறதுல பெரிய கேவலமாயிரும். நம்ம பொண்டாட்டி பேரும் கெட்டு போகும், நம்ம பேரும் கெட்டு போகும். நாளைக்கு ஒருத்தன் நம்மளை பார்த்தா கூட இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அப்போ வெளியே கடந்து அவளை நான் கொண்டு வந்தோன்னா பேச கொடுத்துடலாம். அவனை கொண்டு வீட்டிலே போட்டு போயிட்டான். அப்புறம் உன் பொண்டாட்டி சம்மதம் இல்லாமல் இந்த மாதிரி செய்ய மாட்டான்னு சொல்லி நாளைக்கு நம்மளும் பேச வேண்டியது இருக்குன்ட்டு அவர் புக்கடை காக்கடன்னு அப்படியே போலீஸுக்கும் சொல்லலை, ஒன்றுக்கும் சொல்லலை, அப்படியே இருந்துட்டார். இவளுக்கு அந்த மைண்டுக்குள்ளே அவருக்கு ஒன்றுமே சொல்லலை, போலீஸுக்கும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, அவர் பாட்டுக்கு இருக்கார். இவளுக்கு அந்த மைண்டு வந்து இதாகிட்டு என்ன ஆகிட்டுன்னா, அந்த 4 பேரில் இருந்த அதிர்ச்சியை வந்து அவளை வந்து மீண்டு போக முடியாமல் அப்படியே அந்த அதிர்ச்சியிலேயே இருந்துட்டாள். அப்படியே ஒரு வேலை, ஒரு பாத்திரம் வளர்க்குறதா, தண்ணி எடுக்கிறதா, பிள்ளைகளை பார்க்குறதா, எந்த இதுவும் இல்லை. அவளுக்கு மைண்டு பூராமே அதுக்குள்ளேயே குழம்பி ஒரு மாதிரியாகவே ஆயிட்டா. இவரும் சோறு பொங்கி வச்சுருக்காரு, வச்சு வாங்கி எல்லாம் கொடுத்துருக்காரு. இவன் நேராக குளிக்கிறது, 2 சாப்பிட்றது, பேசாமல் போய் அந்த படுத்துடுறது, இப்படியே இருந்து கொஞ்ச நாள் இருந்து கடைசியில் அது வந்து அவளுக்கு என்ன ஆகிட்டு, மெண்டலாகவே ஆகிட்டா. புருஷன் ஒரு ஆசையாக பேசுகிறது கிடையாது, புருஷன்கிட்ட எந்த இதுவுமே இல்லை. அப்படியே வெறிக்க பார்க்குறது. இப்படியே இருந்த உடனே அவர் பார்த்தாரு, இனிமேல் இவ்வளோ வச்சுக்கிட்டு நம்ம வச்சு பார்க்க முடியாது. அப்புறம் கடைசியில் நாளடைவில் குளிக்க கூட மாட்டான், அப்படியே உட்காந்துருவான். இதெல்லாம் பார்த்த உடனே அப்புறம் அவன் அம்மையை கூட்டி கொண்டு கொஞ்சம் நாள் வச்சுருந்தாரு, அங்கே கொண்டு வச்சுருந்தாரு. அப்பவும் கூட இந்த பிள்ளை மெண்டலாக இருக்கும்போது கூட இன்னொரு பிள்ளையை பெற்றா, ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றா. அதில் வந்து 2 ஆம்பளை பையன், பிறகு ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றா. அந்த கிறுக்கோட அந்த மண்டல் சரியில்லாமல் இருந்துமே அந்த கிறுக்கோடைய ஒரு குழந்தைய பெற்றுட்டு அங்கே இருந்தாவ. கடைசியில் இவ வந்து அவ அம்மாவை வந்து ரொம்ப வீணத்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டா. என் புருஷன் மேலே ஆசைப்பட்டா வச்சுட்டு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக பேச ஆரம்பித்த உடனே அவ அம்மாவும் அங்கே இருக்க முடியாமல் ஆயிட்டு. கடைசியில் அவர் என்ன பண்ணார், பிள்ளையை வாங்கிக்கிட்டு கொண்டு என் பிள்ளை என்கிட்ட இருக்கட்டு, உங்கள் பிள்ளையை நீங்கள் வச்சுடுங்கன்னு சொல்லி இந்த கிறுக்கா இருக்கவளை கொண்டு வந்து இங்கே கொண்டு தள்ளிட்டார். இங்கே தான் கிடந்தா அந்த அம்மா அதை போட்டுட்டு அவளை குளிப்பாட்டுறதுலேருந்து அவளுக்கு சோறு அள்ளி வாயில் விட்டுற வரைக்கும் இங்கே தான் அழுது கிடந்து செய்யும். அப்படி தான் கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்துச்சு அந்த பொம்பளை. அவரும் ரொம்ப கிடந்து அவர் பிள்ளைன்னு இழந்த பாவத்துக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவரும் என்ன செஞ்சால், இப்போ புருஷன் என்ன செஞ்சால், என் பிள்ளைகளை பூரா பார்க்குறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைஞ்சா 2வது கல்யாணம் பண்ணிட்டான். 2வது கல்யாணம் பண்ணி அந்த பொம்பளைக்கும் ஒரு பிள்ளை பிறந்துச்சு. இவன் இங்கே தான் இருந்தா தாத்தா குடிப்பார், கிடந்து குடிச்சிட்டு ரோட்டில் கிடந்து சண்டை போடுவார், இவாயின்னா கத்துவார் கிடந்து. ஆனால் பிள்ளைய மட்டும் அம்மாங்கிற சொல்லுக்கு ஒரு சொல்லி, மற்றையிலலாம் எல்லாரையும் எனக்கு ரேகை இல்லை, தன்ரேகை இல்லாமல் ஏசுகிறேன் அப்படிம்பார். இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், அவர் நம்மளை ஏசிட்டார் அப்படின்னு சொன்னால் குடிச்சிட்டு ஏசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவான். அப்புறம் குடிக்காத நேரத்தில் நம்ம போய் கேட்டோம்னாக்கி, பாப்பா தங்கம் ஒன்று நான் ஏசுவேண்ணா, உடனே நான் ஏசவே மாட்டேன் அப்படிம்பார். அதே நம்மளை ஏசும்போது அவள் வந்து பக்கத்தில் வந்து என்னன்னாக்கி என்னம்மா அங்கே வந்து நிற்கா, நீ போம்மா உள்ளே போம்மாம்பார். அப்போ அவருக்கு தெரியுது அடுத்தவங்கள தான் வேணும் ஏசுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரி, அவர் ஏதோ குடிவிதில் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிற குடியாரன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டுக்கு தூர போயிடும். ஆனால் ரொம்ப கஷ்டமாயிட்டு அந்த வந்து பிள்ளைய போட்டு வளர்த்து திருத்தி ஆளாக்கி அது கடந்து அது சாவர வரைக்குமே, அந்த கிளவி சாவர வரைக்கும் கிடந்து அந்த பிள்ளையோடு கிடந்து கஷ்டப்பட்டுட்டு கடைசியில் அந்த அம்மாவும் அந்த தாத்தா யாருக்கும் இடையில ஒருக்க குடிச்சிட்டு கீழே விழுந்தாக்கில் இறந்து போனார். இந்த பிள்ளைகள்லாம் பையன்லாம் பெரிய பிள்ளைகளாகிட்டு அந்த தாத்தா இருக்கும்போதே பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைய கூட்டி கொண்டு பிள்ளை மாதிரி எம்மா என் பேரன் பேத்தின்னு நினச்சி சொல்லி அப்படியே கூட்டு போவோம், மிட்டாயை கொடுக்கும், இப்படி எல்லாமே செய்யும். பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கும் இப்படி செய்யும். கடைசியில் அந்த அவரும் இறந்தார். இந்த அம்மா அந்த பிள்ளையை மட்டும் வளர்த்துட்டு அடைஞ்சு பேரன் இன்னும் ஒருத்தன் வந்துட்டான். ஏன்னா அங்கே வீட்டடி இடம்லாம் இருக்குது. இந்த தாத்தாவுக்கு இடம் இருந்துச்சு, அதனால் இடம் எங்கேயும் போயிடக்கூடாது, நம்ம சித்தப்பா பிள்ளைகளை தூக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்தான் பேரன் வந்து கிளவியை பார்க்க மாட்டேன்ட்டான். கிளவி வயசாகி கிடந்து முடியாமல் கிடந்து, அதாவது என்ன சொல்ல ஒரு சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப கிடந்து கஷ்டப்பட்டுச்சு. பேரனோட கிடந்து கஷ்டப்பட்டு பேரன் வந்து இடையில கிடக்கிற நேரம் வெட்டி பார்க்காம கிளவியை பிடிச்சி அந்த இழுத்து துரத்தி போட்டு இப்படிலாம் ரொம்ப பண்ணிட்டான். அதை வெளி சொல்ல முடியாது. பண்ணி கடைசியில் கிளவியும் சேர்த்துச்சு.
செத்த உடனே என்ன பண்ணால் அம்மையை கூட்டிகிட்டு அவங்க அப்பாட்ட கொண்டு போயிட்டான். பேரன் எங்கள் அம்மா கொண்டு நான் எங்கள் அப்பா வீட்டை வச்சு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போனான். அவள் எப்படி பாப்பா, இவா குளிக்கவும் மாட்டா, அங்கவும் மாட்டா, பேண்டா குண்டி கழுவ மாட்டா, இவ்வளோ வச்சுக்கவும் பார்ப்பான். கடைசியில் அவளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டில் கொண்டு போட்டிருந்தாவா அவள் வீட்டுக்குள்ளேயே ஆகியிருப்பாளாம். இப்படி இருந்து சரி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும், எல்லோரும் பாருங்கள். நன்றி.